கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுலின் சாட்சி நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாமும் சாட்சியாக வாழ தேவன் விரும்புகிறார். அதனால் நல்ல போராட்டமாக எல்லாவற்றையும் எண்ண வேண்டும், ஓட்டத்தை முடிக்க பிரயாசப்பட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. இந்த வேளையிலும் கூட 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடு. பவுல் போராடி முடித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு பகுதி போராட்டம், உபத்திரவும். நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகளை வாஞ்சிக்கின்றோம். அவை தவறல்ல. ஆனால் அந்த பாதையிலே போராட்டம் என்கிற ஒரு பாதையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் விளக்குகிறது. இதை நம் வாழ்க்கையிலே நல்லதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நன்மைகளை நாம் நல்லதாக ஏற்று நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை நல்லதாக ஏற்று நன்றி சொல்லுகிறோம், அதுபோல போராட்டத்தையும் கூட நாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக இணைந்து போக தேவன் விரும்புகிறார். அந்த காரியத்திலே நாமும் இணைந்து போக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், அதற்காகவே அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்படுகிறது. நம் வாழ்விலே நாம் அந்த காரியங்களிலே கடந்து போகும்போது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் முடிவு என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, ஆசீர்வாதம் அனைத்தும் நிரந்தரம் அல்ல. அதற்கு முன்னிருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஐஸ்வர்யத்தையும், சகல சம்பத்தையும், சகல மேன்மைகளையும், சகல உயர்வையும் மனிதன் இந்த பூமியிலே விட்டுதான் செல்ல முடியும், தவிர எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதனால் நமக்கென்று நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறபடினாலே இந்த அற்பமான உலகத்தில், மாயமான உலகத்தில் அற்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு கூலிக்காரனை போல ஒரு வாழ்க்கையாக, நிழல் போல ஒரு வாழ்க்கையாக, பூ உலர்ந்து போகிற ஒரு வாழ்க்கையாக மனித வாழ்க்கை இருக்கிறபடினாலே நமக்கென்று நித்திய ஜீவனை தேவன் கொடுக்க அழைத்திருக்கிறார். அதனால் நாம் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களையும் நல்லதாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாதையிலே அவர் நம்மை காக்கவும், நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாக்க அவர் இன்றைக்கும் உயிராயிருக்கிறார். அலைக்கடல் நடுவினிலே அமர்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமர்ந்து போகின்றாயோ, கரநீட்டு இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, கரநீட்டு இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாக சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறவாதே, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. நல்ல போராட்டமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்தை தேவன் கொடுக்கும்படியாக அன்பின் ஆண்டவரே, எங்கள் அனைத்து நோக்கமே போராட்டத்தின் அனுபவத்தில் செல்வதற்காக, நாங்கள் அந்த அனுபவத்தில் செல்லும்படியாக தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நித்திய ஜீவனை பெறும்படியாக எங்கள் வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, நீரே நிரந்தரமானவர். நீரே எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றபடியினாலே
எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஏற்றுக்கொள்ள, சகித்துக்கொள்ள, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக அநேகருக்கு சாட்சியே இருக்க தேவன் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.